நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வி ஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 390வது வீடியோ. இந்த வீடியோவில் பேசணும்னு ஆசைப்படும் போது இரவு 10 மணிக்கு மேலே ஆகிடுது. சரி, இந்த கவரேஜ் இப்படியா முடிச்சுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணால் தான் நிம்மதியாக தூங்க முடியும் என்னால். அப்போ என்ன டாபிக் பேசும் போது நான் 2 எடுத்தேன். அஸ்வினி தேவதாவும் ரோமேச மகரிஷியும் எடுக்கும்போது மகரிஷி சொல்கிறார், என்னை பற்றியே பேசி முதல்லேண்டார். ஸோ டக்குன்னு கிடச்சிது பேப்பர். இவர் தான் அந்த ரோம மகரிஷியை பற்றி எனக்கு முதல்ல இன்ட்ரடக்ஷன் எப்படி இருந்ததுன்னா, திரு ரமணி குருஜி. இவர் தான் வந்து சேலையூரில், தாம்பரத்தில் சேலையூர் இருக்குது, அங்கே பாரத் இன்ஜினியரிங் காலேஜுன்னு இருக்குது. அது எதிர்ப்புறம் உள்ள போனால் அலமேலபுரம் இருக்குது. செகண்ட் ரைட்டு கடைசியில் போனால் வந்து அந்த இது இருக்குது, அந்த ஸ்ரீ சக்தி அருட்கூடம் போட்டிருக்கோம். ஸோ அந்த இடத்துல நர்பவி, NARBHAVI, நர்பவி ஸ்ரீ சக்தி அருட்கூடம் போட்டிருக்கோம். அந்த இடத்துல இவர் இருக்கார். இவருக்கு வந்து மோர் தென் 8 இயர்ஸ் மேலே இருக்கும். இப்போ காலில் பிரச்சனை வந்து கட்டு போட்டுருக்கார். ரொம்ப அப்படியே தீர்க்கதரிசி. டக்கு எனக்கு இவரை வந்து 1992 பழக்கம். என் வாழ்நாளில் முன்னாடி என்ன நடக்க போகிறதுன்னு முன்னாடி சொல்லிட்டார். முதல் தடவை இவரோட பார்க்கும்போது இவருடைய இதில் அந்த நர்பவி அந்த சபையில் என்னாச்சுன்னா, உன் பேர் நடா ராஜா அப்படின்னு, எங்கே ஒர்க் பண்ணுற டேஃபேன கே மகாதேவன், என்னோட பழைய ஜென்ரல் மேனேஜர். அவளை தெரியுமா, மல்லிகா ஸ்ரீனிவாசன் தெரியுமான்னு, எல்லாம் எங்களோட பாசஸ் தான் அப்படின்னேன். சரி, இன்றைக்கி என்ன தேதினார். நான் வந்து தமிழ் வருஷ பணிக்கு போயிருந்தேன். ஏப்ரல் மாதம் 14 1992. ஸோ மே மாதம் 2 யூ ஆர் கெட்டிங் ப்ரமோட்டட்னார். நான் கேட்கவே இல்லை அவரை. என்ன ஆர் யூ ஹாப்பி அப்படின்னார். என்ன குறிச்சி இப்படி சொல்கிறாள், என்ன பாடுற, மே மாதம் 2 உனக்கு கவர் வரலன்னா கேளு என்ன அப்படின்னார். சத்தியமாக சொல்கிறேன், மே மாதம் 2 காலையில் என் பாஸ் கூப்பிட்டு இந்த ப்ரமோஷன் கவர் கொடுத்தாருங்கிட்ட. ஐ பீன் ப்ரமோட்டட் இப்போ சீனியர் பர்ச்சேஸ் எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக மாறினேன். அந்த காலத்தில் இதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மாதிரி தீர்க்கதரிசி. அதே மாதிரி நானும் என் மனைவி என் குழந்தையெல்லாம் போயிருக்கும்போது, என்ன உன் பேர் அலமேலுன்னா, ஆமாம் கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சுன்னா, நான் சொல்கிறது 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. 25 வருஷம் ஆச்சுன்னா, நீ ஒரு நாளாக உன் குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சிருச்சா? ஆமாம், பட்டப்பட்டையாக உப்பூதி போட்டுருக்கான், குதிரை வெள்ளை குதிரை தெரியுது, யார் இதுன்னா, ஐயனாரா மதுரை வீரன்னா, அது மட்டும் சொல்ல தெரியுது, ஏன் பொங்கல் வைக்கலைன்னார். புதுசாக வீடு வாங்கிட்டல நீங்கள், போனவுடனே வீட்டில் போய் நாளைக்கே வந்து 3 புது செங்கல் எடுத்து அதை குளிப்பாட்டி, பின்னாடி கொல்லப்பக்கம் இருக்கா இருக்குது, கிணறு இருக்கா இருக்குது, அதில் குளிப்பாட்டி வச்சு அது மஞ்சள்லாம் பூசி 3 பட்டம் போட்டு மதுரை வீரன் பொம்மி வெள்ளையம்மா இது ஸ்தாபித்து பொங்கல் வை அப்படின்னார். அடுத்த நாள் வச்சேன். ஒரு 3 வருஷம் பண்ணாவோ. அப்புறம் வந்து கருங்கல் மேலேயே நான் வந்து ஈசானத்தில் கொண்டு வச்சுட்டேன். கருங்கல்லையே ஒரு அடி உயரத்துக்கு மதுரை வீரன் வெள்ளையம்மா பொம்மி குலதெய்வத்தை பண்ணி வைக்கும்போது நானே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவளால் முடியலன்னு சொன்னால் சரி நானே பண்ணிடுறது. அப்புறம் மாடியிலே பண்ணி கொண்டு போய் கீழே நைவேத்தியம் பண்ணிவிடுவோம். இது நடந்திருந்தது. இப்போ சொல்கிறேன்னா, இந்த ரமணி குருஜி மூலமாக தான் எனக்கு வந்து இவர் காக்கபூஜன்ற மகரிஷியை பற்றி எனக்கு அறிமுகமாச்சு. அங்கே பெரிய பிரம்மாண்ட படம் இருக்கும். இங்கே அந்த நர்பவி பீடத்தில் பகுலா தேவின்னு பேர். இவர் காக்கபூஜண்டர். இந்த காக்கபூஜண்டர் கல்பகோடி காலம் வாழறான்னு சொல்லியிருக்கு. ஏன்னா வெண்ணிற காக்கையாக இருக்கார். வெள்ளைக்காக்கா நம்ப மாட்டாளே. இப்போ வெள்ளைக்காக்காவே இருந்தார் இவர். எங்கே இந்த மகாமேரு மலையில், இங்கே இமயமலையில் மகாமேரு தனியாக கொன்று, அது மேலே வந்து பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்தின் மேலே கிளையில் இந்த காக்கபூஜண்டர் வெண்ணிற காக்கையாக இருக்கான்னு இருக்குது. உஜ்ஜயினிலவே மகாகாளேஸ்வரர் கோவில் போனால் சுற்றி வரும்போது இவரை பற்றி நிறைய படங்கள் இருக்கும். இப்போ கருப்பு நிற காக்கையாக போட்டிருப்பாங்க அங்கே படத்தை. இப்போ கமிட் டு திஸ், இவருடைய மைந்தர் தான் ரோம மகரிஷி. இவர் தான் ரோம மகரிஷி. இவர் வந்து ஆவணி மாதம் சுவாதி நட்சத்திரம் இவருடைய திரு நட்சத்திரம், பிறந்த தினம். அன்றைக்கி தான் குரு பூஜை பண்ணுறோம் அரியத்துறையில். இவருக்கான சின்ன ஒரு கோவில் கட்டிச்சிருக்காங்க. அந்த கட்டிய சாபியனான பிறகு என் வாழ்க்கை வந்து நல்லா வசந்தது. இதை நான் ஷேர் பண்ணுறேன். இவ வந்து
ஒரு காமதேவனோ கற்பக விஷயம் சொல்லலாம் ரோம மகரிஷி. அவரை பற்றி பேசின்னு சொன்னால பேசுகிறேன். அதே மாதிரி அவர் வந்து ஒரு நாள் கட்டளையிட்டார் எனக்கு. அவரை பற்றி சோடச நாமாவளி இதில் வந்து 16 நாமாவளி இருக்குது. ஓம் ஸ்ரீ ரோம மகரிஷி நமக, ஓம் ஆதி குருநாதாய நமக, ஓம் பிரம்மபுத்திராய நமக, ஓம் காக்கபுஜண்டபுத்திராய நமக, ஓம் பகுலா தேவி சுதாய நமக, ஓம் அகஸ்ய சிஷ்யாய நமக, ஓம் நவகைலாச பிரதிஷ்டாய நமக, ஓம் வரமூர்த்தி க்ஷேத்திரவாசாய நமக, ஓம் பக்தபூஜிதாய நமக, ஓம் சிவப்பிரியாய நமக, ஓம் விஷ்ணுப்பிரியாய நமக, ஓம் மகாசித்த புருஷாய நமக, ஓம் முகுந்த ரிஷி குருவே நமக, ஓம் அஷ்டாதச மகரிஷியே நமக, ஓம் வரப்பிரதாய நமக, ஓம் பக்த சங்கட நிவாரகாய நமக அப்படின்னு எழுதியிருக்கு. இது வந்து என்னால் புனைந்தப்பட்ட நாமாவளி. அவருடைய ஆக்ஞையினால் நான் எழுதினேன். அந்த காலத்தில் இந்த கார்டு போட்டு எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரையும் சொல்லுவேன். குரு பூஜை அன்றைக்கி அங்கே நடக்கும். இப்போ கம்மிங் டு இன்றைக்கி டாபிக் பேசும்போது அரியத்துறையில் சொல்லும்போது என்ன சொல்கிறேன், இந்த ரோம மகரிஷி காலத்தில் அத்திரி அனுஷியாவுக்கு 5 பிள்ளைன்னு சொல்கிறான். அரியத்துறை ஸ்தல புராணப்படி வேறு எந்த புராணத்திலையும் சொல்லப்படல. நான் திருப்பி சொல்கிறேன். ஐ ஹவ் அனலைஸ் ஆல் தி 18 புராணாஸ். எங்கேயுமே காணும். அவளுக்கு 3 பிள்ளை தான் சொல்லியிருக்கு. துர்வாசர் முதல் பிள்ளை, 2வது தத்தாத்திரேயர், 3வது சந்திரன். 3 பிள்ளை தான். ஆனால் அரியத்துறை ஸ்தல புராணம் எழுதின பூபை கல்யாண சிந்த முதலில் என்ன சொல்கிறாருன்னா, பிரம்மகீர்த்தின்னு ஒரு பையன், முகுந்தன் ஒரு பையன் இருக்கான்னு சொல்கிறான். ஸோ அது எந்த கல்பத்தில் நடந்துன்னு தெரியாது. பட் தெர் இஸ் நோ ரெஃபரன்ஸ். நம்ம எதுவுமே ஒருத்தர் கதை சொன்னால் பிரமாணங்கள் காமிக்க சொல்லணும். நம்ம நம்பினா நம்ம அந்த காலத்தில் கூர்ம புராணத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டா. ஏன்னா அந்த புத்தகத்தில் அப்படியே கூர்ம புராணத்தில் இதில் இருக்குது ரெஃபரன்ஸுட்டு. அந்த காலத்தில் நான் சொல்கிறது 35 வருஷத்துக்கு முன்னாடி ஐ வெண்ட் ஆல் தி வே டு மயிலாப்பூர், விசிட்டட் கிரி ட்ரேடிங். அங்கே கூர்ம புராணம் ஒரே ஒரு காப்பி இருந்தது. ஒரு காப்பி இந்த சென்ஸு 2 வால்யூம். அது பூர்வகாண்டம், உத்தரகாண்டம் 2 புக்கு. அந்த காலத்திலேயே வந்து 600 ரூபா. அது ஜஸ்ட் இமேஜின். அந்த காலத்திலேயே இந்த 2 புஸ்தகமும் 606 ரூபா. தமிழாக்கம் பண்ணின புஸ்தகம். அது சமஸ்கிருதத்தை பண்ணியிருக்கேன். இது வந்து தமிழாக்கத்தில் வெளியிட்டிருக்கா. சார் இதில் என்ன சொல்லியிருக்கான்னா பாருங்கள், இது யார் எழுதியிருந்தது சொல்ல ஒரு ஆத்தர் உங்களுக்கு. அதாவது வியாச மகரிஷியால் எழுதப்பட்ட இந்த கூர்ம புராணத்தை தமிழாக்கம் யார் பண்ணிந்து? இந்த வடமொழியில் உள்ள கூர்ம புராணம் மொழிபெயர்ப்பாகும். 28 வியாச முனிவர் இருந்திருக்கா. 28வது வியாச முனிவராக ஏற்றப்பட்ட புராணங்களில் 18வது ஆகும். இந்த 18களில் சைவ புராணங்கள் 10 ஆகும். 10 புராணங்களில் ஒன்றாக கூறும் புராணத்துக்கு வடமொழியில் தமிழில் மொழிபெயர்த்தவர் கொற்கையை ஆண்ட அதிவீர ராம பாண்டியனார் ஆவார். பாண்டிய நாட்டு ராஜா அவர். கொற்கையை ஆண்டார். இதனை பற்றி பூர்வகாண்ட முகவரி நன்கு விளக்கப்பட்டு இருக்கிறது. இந்த அதிவீர ராம பாண்டியர் எழுதின நூல் தான் இந்த கூர்ம புராணம். இதில் வந்து தமிழ் செய்யுள் தான் இருக்கும். எல்லாமே நல்லா ஈஸியாக படிக்கலாம். கஷ்டமான ஒரு இதெல்லாம் கிடையாது. சரி, இங்கே என்ன போட்டிருக்கா பாருங்கள். இப்புராணமானது வியாச முனிவரால் செய்யப்பட்ட 14 புராணங்களில் ஒன்றாகும். இதனை தமிழில் மொழிபெயர்த்தவர் பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னர் ஒருவர் ஆகிய அதிவீர ராம பாண்டியர் ஆவார். இஃது சைவ புராணங்கள் 10 ஒன்றாகும். பூர்வகாண்டம், உத்தரகாண்டம் என்ற 2 பெரும் பிரிவுகளை உடையது. ஸோ இந்த பூர்வகாண்டத்தில் 2720 செய்யுள் இருக்கு. இது வந்து இந்த புராணம் 5 லட்சத்தோடு இருக்கு. மன்வந்திரம், சருக்கம், பிரீதி சருக்கம், வம்சம், வம்சானுசரிதம் அந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த நூலானது 88 ஆண்டுகளுக்கு முன்பு பல எழுத்து சொற்பொழியிலிருந்து திருப்பி கரெக்ஷன் பண்ணியிருக்கான்னு போட்டிருக்கு. இதில் நம்பினா நமங்க ஐ ஸ்பெண்ட் நியர்லி மோர் தென் அ மந்த்ஸ் டைம். ஒவ்வொரு லைனும் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி இல்லவே இல்லை. அதாவது அந்த அத்திரி அரிசியாக்கு உண்டான பசங்க
அது பிரம்மகீர்த்தி முகுந்தனை பற்றி ரெஃபரன்ஸே கிடையாது. ஆனால் அது அங்கே இருக்குது. பட் பரமாச்சாரியா என்ன சொல்கிறான்னா, அப்போ அந்த மாதிரி இல்லைன்னா பெரிய புராணத்தில் இதுலையும் இல்லைன்னா, ஐ மீன் இந்த குரு புராணம் மச்ச புராணம் இதெல்லாம் இல்லைன்னா, அந்த ஸ்தல புராணத்தை என்ன சொல்லுது அப்படியே எடுத்துக்கோன்ற, அதில் டிஸ்பியூட்டே வேண்டாம். ஸோ அப்படின்னு ஒத்துட்டேன். ஸோ எங்கேயுமே ரெஃபரன்ஸ் கிடையாது. எந்த இதில் எடுத்தாலும் சிவபுராணத்தில் இல்லை, எங்கேயுமே இல்லை. அத்திரி அனுசியாவுக்கு 3 பிள்ளை தான் தீர்மானமாக எல்லா புராணங்கள் சொல்கிறது. அது யார்? துர்வாச மகரிஷி, தத்தாத்திரேயர், சந்திரன், அவ்வளோதான். ஒரே ஒரு பொண்ணு, பேர் கல்யாணின்னு பேர். அதான் பரம கல்யாணி. சிவசைலம்ன்ற கோவிலில் இருக்கிற அம்பாள் வந்து பரம கல்யாணி, கல்யாணின்ற பொண்ணு. அத்திரி சுதானே பேர் அவளுக்கு. பட் அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் இதில் இல்லை. ஆனால் அரியத்துறை புராணத்தில் என்ன சொல்லிருக்கு, அந்த முகுந்த ரிஷியினால் ஏற்படுத்தப்பட்ட அந்த அந்த கங்கை பொங்கி வந்ததுன்னு சொல்கிறது. ஸோ அது லெட்டஸ் டேக் ஆஸ் இட் இஸ். இந்த கூர்ம புராணத்தில் ரெஃபரன்ஸ் கிடையாது. அது நான் ஐ வாண்ட் டு கிளாரிஃபை. நிறைய அவள் கூட கூர்ம புராணத்திற்கு குறிப்பிடலாம். குருமூர்த்தி இருந்தால் அதை நான் பார்த்துட்டேன். லைன் பை லைன் ரெண்டு. ஸோ அத்தாரிட்டி வந்து இதுதான், இந்த புக்கு தான். இந்த 2 புக்கு 2 வால்யூம் எங்கேயுமே சொல்லப்படலை. ஸோ நம்ம வந்து அப்படியே எடுத்துக்கணும். சலபுராணம் என்ன சொல்கிறது அப்படி எடுத்துக்கணும். அதை வந்து டிஸ்பியூட் பண்ண வேண்டாம். பரமாச்சாரியாரே சொல்கிறதுனால அது அப்படியே எடுத்துக்கணும். பட் புராணத்துக்கு ரெஃபரன்ஸ் இல்லை, அதுவும் நான் சொல்லிடுறேன். அது சிவபுராணத்துலேயோ வேறு எந்த பத்ம புராணத்துலேயோ கூர்ம புராணத்துலேயோ எதுலேயுமே காணும் அது. ஸோ பட் இந்த முகுந்த மகரிஷின்றவர் ரோம மகரிஷி 100 வருஷ காலம் பணிவிட செஞ்சு அவர் மூலமாக அந்த காசியில் இருக்க கங்கை வந்து இங்கே பொங்கி வந்தது. அதனால் அந்த பொங்கி வந்த நேரத்தில் வந்து இவெல்லாம் ரிஷிகள்லாம் சொல்கிறார், அரியத்துறை கங்கை அதில் மூழ்க பலன் கண்டே ஒரு சேயிங் இருக்குது அந்த கிராமத்துக்கெல்லாம். அதனால் அரியத்துறை அதுக்கு முன்னாடி அது ஊர் பேர் வரமூர்த்தி க்ஷேத்திரம் தான் பேர். ஸோ வரமூர்த்தி க்ஷேத்திரம் வந்து அரியத்துறை எப்போ மாறித்துன்னா முகுந்த மகரிஷியால் மாறித்து. அந்த இடத்துல இந்த வருஷம் 26ஆம் தேதி பிப்ரவரி மாதம் புதன்கிழமை அன்னைக்கு எங்களுடைய வரமூர்த்தீஸ்வரர் வழிபாட்டு குழு மூலமாக 36வது சிவராத்திரி நாங்கள் கொண்டாடுறோம். கோவிலை திரும்ப பல 100 வருஷமாக பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் அது வேறு. எங்களுடைய இது ஸ்தாபிச்சான பிறகு சாமியை வந்து கடம்பலை பேசின பிறகு எனக்கு ரோம மகிழ்ச்சியே வந்து இந்த கருவறையில் என்னை காட்சி அளித்து பேசியிருக்காரு. 1994ஆம் வருஷம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி. அதனால் அங்கே எடுத்து பண்ணுறேன். முடிஞ்சவா எல்லோரும் வந்து சேருங்க. அங்கே வந்து ஆகாரத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். எல்லாம் உங்களுக்கு வேண்டிய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், மதியானம் லஞ்சு, நைட்டு வந்து டின்னருக்கு சின்ன இதெல்லாம் இட்லி அரிசி அந்த பலகாரம்லாம் பண்ணி தருவா. எர்லி மார்னிங் வெண்பொங்கல் தருவா. அதெல்லாம் இருக்குது. இது தவிர 4 காலத்துக்கு 4 பிரசாதம் கோவிலுக்கு, சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அப்புறம் அந்த லெமன் ரைஸு, தயிர் சாதம் எல்லாம் பண்ணுறா. அதெல்லாம் பண்ணி தர்றாங்க. அதுக்காக சமயக்காரர் விழுப்புரத்தில் வர பாலு மாமாண்டு. ஸோ இந்த மாதிரி நடக்கிறது அந்த அரியத்துறை வைபவம். அதுக்குள்ளே இந்த கட்டடமும் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடும் நினைக்கிறேன். இப்போ 7 அடி உயரத்துக்கு ஷவர் எடுத்திருக்கா. ஒரு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ஷெட்டு போட்டு முடிச்சிடுவான்றா. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 2 லட்சம் சச்சம் வந்திருக்கு. ஆனால் செலவு வந்து 2.5 வந்து போய் முடியும் போலுக்கு. அதையும் சொல்லிடுறேன். அரியத்துறை இந்த இது குரு கிருபா வீடு வந்து மேலே ஷெட்டு போடுறோம் இல்லையா பக்தர்களை தங்க, அதாவது வரமூர்த்தீஸ்வரர் வழிபாட்டு குழுவை சேர்ந்த அன்பர்கள் யார் வந்தாலும் தங்கிறதுக்காக இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இடத்துக்கு இவ்வளோ செலவாகுது. ஸோ அதையும் சொல்லிடுறேன் நான். இப்போ இது வரைக்கும் அந்த மாதிரி ஆகியிருக்குண்டு. அடுத்த வாரத்தில் இது முடிஞ்சிடும், அந்த ஒர்க்கு முடிஞ்சிடும். எல்லோரும் வந்து இந்த மகா சிவராத்திரி வந்து கண்டு கழிக்கணும்னு வேண்டிக்கிறேன்.